அமீரகம் வர உங்களுடைய விசா தகுதியானதா? விசா காலாவதியாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இதோ. உலகளாவிய தொற்று வைரஸ் காரணமாக இந்தியா அமீரகம் இடையே கடந்த ஏப்ரல் 25 முதல் நடைமுறைக்கு வந்த பயண தடையால் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், உகாண்டா, நைஜீரியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இருந்த பயணிகள் விமானத்தில் அமீரகம் வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமீரகத்தின் தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது இந்த தடையை இன்று முதல் விலக்கியுள்ளது. அதன்படி மேற்கண்ட நாடுகளை சேர்ந்த செல்லுபடியாகும் அமீரக ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்கள் அனைவரும் தொற்று வைரஸிற்கு எதிரான 2 டோஸ் தடுப்பூசிகளை எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆகஸ்ட் 5 இன்று முதல் அமீரகம் வர ICAவிடம் விண்ணப்பிக்கலாம். மேலும் தடுப்பூசி சான்றிதழை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. முதலாவதாக இந்தியா, இலங்கையில் இருந்து அமீரகம் வர GDRFA மற்றும் ICA அனுமதி தேவையா? இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமீரகம் திரும்பும் நபர்கள், அதாவது துபாயை தவிர பிற எமிரேட்டுக்கு வருபவர்கள் அமீரக அடையாள மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம், அதாவது ICAவிடம் ஒப்புதல் பெற வேண்டும். அதே வேளையில் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து துபாய் திரும்புபவர்கள் குடியிருப்பு மற்றும் வெளியுறவுத்துறைக்கான தலைமை இயக்குநரகத்திடம், அதாவது GDRFAயிடம் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் என அமீரகத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது. இரண்டாவதாக, என்னுடைய விசா அமீரகம் வருவதற்கு தகுதியானதா என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? அதற்கான பதில், துபாய் குடியிருப்பாளர்கள் தங்களது பாஸ்போர்ட் மற்றும் எமிரேட்ஸ் ஐடியின் எண்களை கொண்டு இதனை சரிபார்க்கலாம். இதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். தேவைப்படும் நபர்கள் பயன்பெறலாம். மேலும் துபாயை தவிர்த்து பிற எமிரேட்டுகளில் வசிக்கும் நபர்கள் தங்களுடைய விசா அமீரகம் வர தகுதியானதா என்பதை அறிய அதற்கான லிங்குகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம். மூன்றாவதாக, அமீரகத்தை விட்டு வெளியே 6 மாத காலம் தங்கியிருந்தால் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில், வழக்கமாக அமீரக அரசுகளின் விதிப்படி குடியிருப்பாளர் ஒருவர் அமீரகத்தை விட்டு 6 மாத காலம் வெளியே தங்கியிருந்தால் அவரது விசா காலாவதியாகிவிடும். அவர் மீண்டும் அமீரகத்திற்கு வர வேண்டுமென்றால் புதிய நுழைவு அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் GDRFA இணையதளத்தில் தற்போதைய சூழ்நிலையில் இந்த மனுக்கள் முன்னெச்சரிக்கை காரணமாக தள்ளுபடி செய்யப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதில் முக்கியமாக நாம் கருதப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படியான விண்ணப்பதாரர்கள் அமீரகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது உண்மையில்ல என்பதுதான். அமீரகத்திற்கு வெளியே 6 மாத காலம் தங்கியிருப்பவர்கள் ரீஎன்ட்ரி எனப்படும் மறுநுழைவு அனுமதியை பெறுதல் வேண்டும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அமீரகத்திற்கு வெளியே 6 மாத காலம் தங்கியிருந்தால் உங்களுடைய விசா காலாவதியாகி இருந்தாலும் உங்களுடைய முதலாளி அல்லது ஸ்பான்சரிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற வேண்டும். அந்த கடிதத்தில் நீங்கள் அமீரகத்தில் பணிபுரிபவர்கள் என்பதற்கான உத்தரவாதத்தை அவர்கள் அளிக்க வேண்டும். பயணத்தின் போது இமிகிரேஷன் அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் இந்த கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவதாக, வெளிநாடுகளில் இருந்து கொண்டே நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாமா? அதற்கான பதில் விண்ணப்பிக்கலாம். வெளிநாடுகளில் இருந்து அமீரகம் வருவோர் பெற்றிருக்க வேண்டிய அனுமதி ICA அல்லது GDRFA வழங்குகிறது. அமீரகத்திற்குள் குறிப்பிட்ட காலம் நீங்கள் தங்குவதற்கான அனுமதி இதுதான். இந்த அனுமதி அச்சு காகிதமாகவோ அல்லது டிஜிட்டல் வடிவிலேயோ இருக்கலாம். முன்கூட்டியே நுழைவு அனுமதி பெற வேண்டுமா அல்லது வருகையின் போது பெறலாமா என்பதை அறிந்து கொள்வது அவசியம். உங்களுடைய ஸ்பான்சரும் உங்களுக்காக நுழைவு அனுமதி கூறி விண்ணப்பிக்கலாம். GDRFAவின் இணையதளத்தில் உங்களுடைய ஸ்பான்சர் இதற்கான கட்டணத்தை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ செலுத்தலாம். ஒருவருடைய ஸ்பான்சர் தனிநபராகவோ அல்லது நிறுவனமாகவோ இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமீரகத்தில் வழங்கப்படும் பல்வேறு வகையான நுழைவு அனுமதிகளில் உங்களுக்கு உகந்தவையை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக வேலை, குடும்பங்களை சந்தித்தல், சுற்றுலா, டிரான்சிட், மருத்துவம் ஆகியவற்றிற்கான நுழைவு அனுமதியை பெறலாம். இவை 2 மாத காலம் செல்லுபடியாக கூடியவை. 2 மாதங்கள் கழித்து இவை தாமாகவே காலாவதியாகிவிடும். அவற்றின் செல்லுபடியாகும் காலத்தை நீங்கள் நீட்டிக்க முடியாது. முக்கியமாக விசா காலாவதியானவர்களுக்கு வழங்கப்படும் கிரேஸ் ஃப்ரீயான 30 நாட்களில் இருப்பவர்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை.
ஆகவே உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுடைய பழைய விசாவை கேன்சல் செய்துவிட்டு புதிய நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம். 5வது, வெளிநாடுகளில் இந்தப்படி விசாவை நீட்டிக்கலாமா? தற்போதைய சூழ்நிலையில் இதற்கு அமீரக அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. இருப்பினும் தொற்று வைரஸ் கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்பட்டவுடன் இந்த சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என டிராவல்ஸ் ஏஜென்ட்டுகள் மற்றும் துணை தூதரகங்கள் தெரிவித்துள்ளது.